போமா உட்காரு. ஆமா, நீங்க எதுக்கு அந்த பக்கமா வந்தீங்க? குழந்தைய பார்க்கவும் உங்ககிட்ட மூர்த்தி சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகவும் பஸ்ல வந்து இறங்கினேன். உங்க முகவரி விசாரிச்சேன். அங்க சொன்னாங்க இந்த குறுக்கு வழியா வந்தா சீக்கிரமா உங்களை சந்திக்கலாம், இந்த வீட்டுக்கு வரலான்னு. அதனால வந்துட்டு இருந்தேன். எந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு விரும்பினேனோ அதே குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாற்ற வேண்டி வந்துட்டு. தம்பி, குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டதுங்கிற விஷயத்த தயவு செய்து மூர்த்தி கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அத மூர்த்தி கேள்விப்பட்டா துடிதுடிச்சு போயிடுவாருங்க. ஐயா, மூர்த்தி அந்த நிலையை கடந்துட்டார். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? மூர்த்தி இப்ப உயிரோட இல்ல. ஐயா, தயவுசெய்து பதறாதீங்க. குழந்தைக்கு இது தெரிஞ்சா விபரீதமாயிடும். தம்பி, இனி அந்த குழந்தைய வச்சு நான் எப்படி காப்பாத்த போறேனே தெரியலையே. அதைத்தான் எங்கிட்ட ஒப்படைக்கும்படி சொல்லி இருக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தை எங்கிட்ட கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது. உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. புரியுது. இந்த மூர்த்தியினுடைய கடிதம். தம்பி, இப்ப புரிஞ்சு வச்சுங்க. ஆஹா, நட்புனா இப்படியில இருக்கணும். ஐயா, நான் மூர்த்திக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு. நான் மாற்றலாகி மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. குழந்தைய அவங்க உயிருக்குயிரா பாதுகாத்துக்குவாங்க. ஆமா, நீங்க மொத்தம் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்கல. என்ன உன்னை பத்தி தாமா? ராணி இவர் எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? உங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்காருமா. ஏன் தனியா வந்திருக்காரு? அப்பா கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, அப்பாவுக்கு லீவு கிடைக்கல. அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு தான் நீ வந்தியா? ஆமாமா, உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரு கூட நீ போகணும். நீ ரொம்ப சமத்தா இருக்கணும், தெரியுதா? ஆமா, இவரு யாரு? சித்தப்பா. அப்படின்னா அப்பா மாதிரி வச்சுக்கேன். இவரு உங்க அப்பா? ராணி, என்ன பார்த்தா உனக்கு பிடிக்குதா? என் கூட வர்றியா? அடே, நான் கூப்பிட்ட உடனே வர்றேங்கிறியே. என்ன, இந்த தாத்தா தான் என்னை எங்கேயே போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. பாப்பா போலாம். தாத்தா தாத்தா பை பை. பெரியவங்க கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. தப்புன்னு சொல்லு. தப்பு தப்பு தப்பு. என்ன அறிவு! இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட அவர் கொடுத்து வைக்கலையே. இல்லப்பா, எல்லாத்தையும் கழிச்சு கட்டி எரியல. உடம்புல பூச்சி ஏதாவது போயிருக்கா? அறிவட்ட பயல. இந்த பங்களாவில நானும் 15 வருஷமா கனவுல உத்தியோகம் பார்க்கறேன். இதுவரைக்கும் என் பேர்ல ஒரு ரிப்போர்ட் கிடையாது. இப்ப என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? பேசாதடா. உன்னை பெத்து தொலைச்சதுக்கு ஒரு உலக்கைய பெத்து தொலைச்சிருந்தேன்னா நெல்லு குத்தராது உதவும். அதை பத்தி என்ன பாப்பா? அதுக்கு என்னவா கொடுப்பா. ஏண்டா படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லித்தானே எஸ்டேட் வேலையாவது கத்துக்கிறேன்னு அங்க கூட்டிட்டு போனேன். ஆமா, அங்க வந்து நீ என்ன வேலை செஞ்ச? என்னப்பா செஞ்ச? என்ன செஞ்சு நேட்டே கேக்குறியா? நாத்து நடுவுற பொம்பளைக்கு பக்கத்துல போய் அவங்கள பாத்துக்கு நிக்கிறியே, நீ உருப்புறியாடா? சும்மா அப்படி நின்ன. என்ன சும்மா அப்படி நின்ன? எதுக்கு போய் நின்ன? அவங்களுக்கு பதிலா நீ அங்க நின்னு நாத்து நட்டா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். நான் நாத்து நடணுமா? நடுறேன். எப்போ? உதப்பேன். உன்னை பெத்தா நாத்து நட வேண்டியதாண்டா. கற்பனை பண்ணாரான் கவிஞ மவன் கழுத. கவிஞர் மகங்கிறத ஒத்துக்க மாட்டேன். கழுதைங்கிறத ஒத்துக்கிறியா? அடிக்கிறதுக்கு முந்தையே அலறானே. இவன் என்ன செய்ய மாட்டான். ஏண்டா ஆயிரமா செலவழிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தனே. நீ உனக்கு படிப்பு வந்ததா? போதுப்பா, இந்த படிப்பு போதும். என்ன படிச்சு விட்டா போதும்னு சொல்றேன். உனக்கு தமிழாவது ஒழுங்கா தெரியுதாடா? அன்னைக்கு பசார் பக்கம் போய்கிட்டு இருக்கோம், மரசாமா கடைன்னு போட்டிருக்கான். நீ என்னடா மாமா மச்சா கடைன்னு படிக்கிற. காலண்டர்னு போட்டிருக்கான், காலகண்டேன்னு படிக்கிற. வேற என்னத்த செய்ய சொல்றது? உனக்கு கண்ணு தெரியலையா? அது படிப்பு இல்லையா? நான் கொண்டு வைப்பா. என்ன சொல்லணும் உங்களுக்கு பொழுது போவாதா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் பெத்த பிள்ளையும் சரியில்லை, கட்டின பொண்டாட்டியும் போயிட்டா. நான் இவனை நம்பி எப்படி வாழ்றது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ண போறீங்க? 2ஆவது தாரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆகுதா? டேய், கல்யாணத்துக்கு ஒரு வயசு இருக்கா? பெத்த அப்பனுக்கு கல்யாணம் பண்றத புள்ள பார்க்க கொடுத்து வைக்கணும்டா. அப்பா, கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தர் இருக்கிறேன். குத்துக்கல்லு மாதிரி நில், உனக்கே கல்யாணம். வேண்டாப்பா வேண்டாப்பா, நான் சொல்றத கேளுப்பா. நீ சொல்றத நான் கேட்கணுமா? பெத்த அப்பன் சொல்றத கேளு, இல்லைன்னா பிளாஸ்டிக் ஜிப் மாதிரி தெரு தெருவா சீப் பண்ணுவேன். மாமா, ஏன் மாமா அத்தான் இப்படி வருத்த எடுக்கிறீங்க? வீட்டு நிலைமை கொஞ்சமாவது புரியுதா உங்களுக்கு? என்ன அது வீட்டு நிலைமை வந்தது? நம்ம பெரிய எஜமா இல்ல, அவரு பட்டாளத்துல குண்டடிப்பட்டு செத்து போயிட்டாராம். அந்த தேதி வரப்பதான் நீங்க 2 பேரும் எஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. பாவமே, நல்ல மனுஷனாச்சே. சீக்கிரமா போனதுல இருந்தே தெரியுதுல்ல நல்லவர்னு. நீங்க இவ்வளவு நாளா இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? கழுத்து பேசாம இருக்கு மாமா. அத்தான் இனிமே ஒண்ணும் சொல்லாதீங்க. அவரே உங்க தோளுக்கு மேல வசந்துட்டார். அவன் தலைக்கு மேல போற, அதான் எனக்கு பிடிக்கல. சொல்றத கேளுங்க. என்ன? அவரை திட்டினா அவருக்கு ஒண்ணு அசிங்கம் இல்ல.
பெத்த மகனை சரியா வளர்க்கலையேன்னு ஊர் தான் உங்களை கேவலமா பேசும். கேவலமா பேசுமா? இனியா பேசியாச்சு. என்ன பேசுறாங்க? என்ன முட்டாள்னு சொல்றான்டா. சரியா சொல்லிருக்கான். என்ன இப்பதான் புரியுது உனக்கு ஏன் படிப்பு வரலன்னு. ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? விளங்கிடுச்சுல்ல, கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க. யார் உனக்கா? ஏன் கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? கிடையாது. ஏன்பா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் கிடையாது. சரி, நீங்க இருக்கிற வரைக்கும் கிடையாது. ஆமா, கல்யாணம் நடக்கும். என்ன கொண்டுறியா? நடக்கும். என்னடா நடக்கும்? வாங்க வாங்க பாப்பா வாங்க வாங்க எடுங்க வாங்க வாங்க வாங்க. என்ன மேனேஜர், வரவேற்பு ரொம்ப தடபடலா இருக்கு. இல்ல எல்லாம் ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் தான். வேண்டா கையும் காலையும் அந்த பக்கம். என்ன மேனேஜரையா, எஸ்டேட் வேலையெல்லாம் முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, சின்ன எஜமான எங்க இந்த பக்கமே காணோம். அவர் இங்க விரும்பி வரக்கூடிய அளவுக்கு யார் இருக்கா? என்ன சுகுணா, இன்னும் உனக்கு கோபம் தேர்ல போல இருக்கு. பின்ன என்னங்கய்யா, சுகுணா பாப்பா என்ன பாடுபட்டு போயிட்டாங்க தெரியுமா? பாலை கொடுத்தா கசக்குதுங்கிறாங்க, படுக்கைய போட்டா நோகுதுங்கிறாங்க, கிளி பேசுதுங்க, காதுல உளி வச்சு செதுக்கின மாதிரி இருக்குதான். ஏங்க காரணம் என்ன? வேற என்ன இருக்கும், எல்லாம் இந்த காதல் தான். சும்மா இருக்க மாட்டீங்க? ஏயா, எஸ்டேட்ல விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம நிலத்துல நல்ல விளைச்சல். அத பார்த்து பக்கத்து நிலக்காரனுக்கெல்லாம் புகைச்சல். செங்கச்சூளை வச்சிருக்கிறான் புகை. சும்மா இருக்கு. அம்மா, இந்த வருஷம் நம்ம அறுவடை திருவிழாவை விமரிசையா கொண்டாடணும். அதுக்கு நீங்க தான் கண்டிப்பா வரணும்னு நம்ம ஆட்கள் ரொம்ப விரும்புறாங்க. கண்டிப்பா வரோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா சார், போஸ்ட். போஸ்ட் உங்களுக்கு இல்ல? என்னத்தா அது? உயர் திரு நிர்மலா அவர்களுக்கு சரவணம் வணக்கம். தங்கள் கணவரும் எனது உயிர் தோழருமான மூர்த்தி அகால மரணமடைந்த செய்தி தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். அவர் சாகும்போது உங்கள் இருவருக்கும் இடையே தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடையூறுகளை எல்லாம் சொன்னார். அவர் உங்களிடமிருந்து பிரித்துக் கொண்டு வந்து குழந்தை ராணியை குண்டக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு கிழவரிடம் ஒப்படைத்திருந்தார். நான் அங்கிருந்துதான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். குழந்தையை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பை அவர் என்னிடம் ஒப்படைத்து விட்டார். அதிர்ஷ்டவசமாக என்னை சென்னையில் உள்ள ரெஜிமெண்ட்டுக்கு மாற்றி இருக்கிறார்கள். குழந்தையை சென்னையில் வளரும் போது தாங்கள் வந்து பார்க்க விரும்பினால் கீழ்கண்ட முகவரியில் வந்து பார்க்கலாம். எனக்கு பயணத்துக்காக வாரண்ட், டிக்கெட் எல்லாமே எடுக்கப்பட்டு விட்டது. நான் நாளை குண்டக்கல்லில் இருந்து பாம்பே மெயிலில் புறப்பட்டு நாளை மறுநாள் சென்னை வந்து சேருகிறேன். அருகில் தாய் இல்லை என்ற ஒரு குறையை தவிர வேறு எந்த குறையும் இல்லாமல் குழந்தையை வளர்ப்பேர் என உறுதி கூறும் கேப்டன் சரவணன். பாப்பா, யாருங்க சரவணன்? அவனுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? இதே மாதிரி இன்னொரு அநாத குழந்தை எடுத்து வளர்க்க யாராவது வருவாங்களா? இது வேலை சொத்து இருக்கிறதால பறந்து மாதிரி கவுறாங்க. சொத்து என்ன கொஞ்சமா நெஞ்சமா? 30 லட்சம் இல்ல. அதை பத்தி யாரு கவலைப்படுறா? என்ன அநியாயம், குழந்தைய இன்னொருத்தர் கையில ஒப்படைக்கிறது. சுகுணா, அண்ணன் இப்படி செஞ்சிருப்பாருன்னு நீ நம்புறியா? இல்லன்னா இவ்வளவு தைரியமா ஒருத்தர் எழுதுவாரா லெட்டர்? இதுல ஏதோ சூது இருக்குது. சூதோ வாதோ, குழந்தையோட அந்த ஆள் இங்கதான் வர போறாரு. மெட்ராஸ் நம்ம இடம், மற்ற ஒருக்கே பாத்துக்குவோம். கரெக்ட். என்ன ஆச்சு போன காரியம்? இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி லாபம். நம்ம கொள்ள கூட்டத்தை பிடிக்க ராணுவம் வந்தது. நம்ம ஆளுங்க அந்த ராணுவத்தை ஒழிக்க போனாங்க. முடிவில் அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு தான் தெரிஞ்சது. நாங்க 2 பேரும் தப்பிச்சா போதும்னு கிடைச்சதை சுருட்டிக்கு ஓடியாங்க. அப்படியா? என்னங்க நீங்களே இப்படி அசந்தா நம்ம வருமானத்துக்கு வழி? சுகுணா கூட பழக ஆரம்பிச்ச பிறகு உங்க திட்டமே மாறிடுச்சா? காதல் போத யார சும்மா விட்டது இல்ல. இந்த சிகரெட்டுக்கு முதட்டுக்குள்ள தொடர்புதான் எனக்கும் சுகுணாவுக்கும் உள்ள உறவு. அப்போ காரிய சாதனைக்காக நீங்க போடுற வேஷங்கள்ல இதுவும் ஒண்ணு. கரெக்ட். இப்ப நம்ம கை ஓஞ்சிருக்கிற நேரம். இந்த சமயத்துல நம்ம தங்கறதுக்கு வசதியான இடம் தேவையில்லையா? தேவைதான். அதுக்கு இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க? என் அண்ணன் பட்டாளத்துல செத்து போயிட்டாரு. அவர் கொண்டு போன அவர் குழந்தைய அவர் சிலேன சரவணம் எடுத்துக்கிட்டு வர்றான். அந்த குழந்தை தலையில 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது. நான் நினைக்கிறாப்புல மாத்திரம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா புரியுது. அந்த குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்தியை அழிக்க வந்து அணுகுண்டு. குழந்தை கோபுரமா வளர்ந்துட்டா அதை கும்பிடுறது தவிர வேற வழி இல்லாம போயிடும். சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய தடியால் அடிக்கணும். எங்க அப்பா என்ன நம்பாம எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை பேத்தி மேல எழுதிட்டு செத்துட்டான். பேத்தியும் பாட்டங்கிட்டி அனுப்பிச்சுட்டா. அது சரி, குழந்தைய கொன்னுட்டா சொத்து உங்களுக்கு எப்படி வந்து சேரும்? அதுதான் சட்டம்.
குழந்தை இல்லன்னா அப்பனுக்கு சேரும், அப்பனு இல்லனா அடுத்த வாஸ்தான எனக்குத்தான் சேரும். அப்படின்னா குழந்தைங்க வரட்டு தலைய கிள்ளிடுவோம். வர வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது, வழியிலேயே தீர்த்து கட்டணும். எந்த வண்டியில வர்றான்? நாளைய பாம்பே மெயில் குண்டக்கல்ல ஏறான். ராணி புறப்படலாமா? ஆ? நீ ரெடியா? ஓ நான் ரெடி. ஐயா ஐயா. தம்பி, இத்தனை வருஷமா என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த குழந்தையை விட்டு பிரியணும்னா என் மனசு என்ன பாடுபடு தெரியுங்களா? இல்லாம இருக்குமா? மூர்த்தி நல்ல பொருத்தமான ஒருத்தர்கிட்ட தான் தன் குழந்தை ஒப்படைச்சிருக்காரு. முடிஞ்சா சென்னைக்கு வரும்போது உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா வரணும். வர்றேன். ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். பேசிக்கிட்டே இருந்துட்டோம். புறப்படுங்க தம்பி. ராணி ராணி, இங்க குழந்தை காணா. ராணி! ராணி, 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 இருக்கிறியா? அடிச்சனா சரி. ஏன் வண்டி ஓட்டிட்டு வந்த? ஆசை வந்துச்சு, நான் ஓட்டிட்டு வந்தேன். போக்கிரி, ஊருக்கு போற சமயத்துல காரியத்தையே கெடுத்துட்டிய. தம்பி வண்டியில இருங்க, வீட்டுக்கு போய் சாமான எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அவசரப்படாதீங்க. ரயில் போய் குறைஞ்சு 1/2 மணி நேரம் இருக்கும். ரயில் போயிருக்குமா? டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றது? பாத்தியா, உன்னால ஊருக்கு போக முடியல. இப்ப என்ன பண்றது? என்ன சார் பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, எங்க ஃப்ரெண்ட் சரவண ஸ்டேஷன்ல மீட் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸ்லிப்ல பேர் இருக்கு, ஆனா ஆளை காணோம். ஒருவேளை வராம இருந்திருக்கலாம். இருக்கலாம். என்னடா இது, பெரிய மர்மமா போச்சு. ஒண்ணு புரியலையே, எங்கதான் போயிருப்பா? ஐயா, பசி காது அடி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. காது வேற அடிச்சுக்கிட்டு ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. ஐயா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 ஆனா 10 ஆனா கிடைக்கும். 5 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. சரி ஒரு வார காலத்துக்குள்ள ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து சம்பாதிங்க. சரி. பிச்சை எடுக்க தப்பு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சாமி. ஐயா, மனுஷனை சாமி ஆக்காதீங்க. அந்த தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது. உங்களை பார்த்தா எனக்கு சாயமாறு தோணுது. நான் சொல்லிவிட்டேங்க. நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் சாமி. நான் வரேன் சாமி. அவர் மட்டும் பிச்சை எடுக்கிறாரு. அதுவா? அது இந்த நாட்டு சமூக அமைப்பில் இருக்கிற குறைகள். அப்படி என்ன குறைகள்? உங்களுக்கு சொல்லணுமா? அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு.